ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியுமே இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இப்போ வர பிரச்சனை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இங்கேயே நம்ம நந்தினியும் சூர்யாவும் இருந்தாங்க. அதனால் சுந்தரவழியால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம நந்தினியும் சூர்யாவும் அவங்க வீட்டுக்கு, அதாவது நம்ம சூர்யா சாரோட மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம நந்தினியோட சொந்த ஊருக்கு போக போகிறாங்க. அதாவது ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க. ஆனால் அதில் சுந்தரவழிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. நந்தினி போகிறதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா சுந்தரவழி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் மட்டும் போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் வரவே முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவேன். அப்புறம் என் பையன் என் பேச்சை கேட்பான். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவள் போன கேப்பில் இந்த மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு இவங்க திட்டம் போட்டுறாங்க. இதை போயிட்டு மாதவிக்கிட்டையும் சுரேகாக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவள் அவளை எப்படி தாலி பிரிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அனுப்புறது ஃபங்க்ஷன் தானே, அவள் மட்டும் போகட்டும், என் பிள்ளை இங்கே இருக்கட்டும், அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் சுரேகாவும் கேட்கும்போது, என்ன பண்ணுறேன்னா, இப்போ நந்தினியை அங்கே அனுப்பிட்டு சூர்யா வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் இங்கே ரிட்டனே வர முடியாத அளவுக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுமே நம்ம மாதவிக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் எதுக்கு போகிறோன்னா, இவங்க என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுமே, கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிளான் போட்டால் இவங்க குட்டையை குழப்புறாங்களே அப்படின்ற மாதிரி மாதவி யோசிக்க, உடனே தனியாக யோசிக்கிறாங்க. அம்மா மட்டும் சூர்யா மட்டும் நந்தினி கூட போகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்குன்னே தெரியாது. நம்ம நந்தினி அம்மா கொன்னா கூட கொண்டுடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கொலவெறியில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம எப்படியாச்சும் சூர்யாவை நந்தினி கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்லும்போது, சுரேகா, அக்கா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சூர்யா போய் தான் ஆவான், அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காச்சும் போய் தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே சூர்யாவுக்கு நம்ம நந்தினியோட ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக அழகாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அது ஒரு அழகான கிராமம். அதனாலவே சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன், சுந்தரவள்ளி வெறுப்பேற்றுறதுக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் போக தான் போகிறாரு. சுந்தரவள்ளி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. கண்டிப்பாக எதனா வில்லங்க ஒன்று பண்ணாங்க அப்படின்னா சூர்யா சார் நம்ம நந்தினி கூட தான் இருப்பாங்க. அப்போ எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம சுந்தரவள்ளி தான் இது பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் திரும்பி நம்ம சுந்தரவள்ளியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே சுந்தரவள்ளி இந்த வீட்டில் வச்சுக்க ரொம்ப ஆபத்து. ஒன்று நந்தினி இருக்கணும், இல்லைனா சுந்தரவள்ளி இருக்கணும். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் இது முன்னாடியே எடுத்த முடிவு தான். இப்போ நம்ம சுந்தரவள்ளி பண்ணுறதுனால என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.